பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது வேத வாக்கியத்துக்கு போவோம். ரோமர் 8:23. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ இந்த வேத வாக்கியத்தில் சில முக்கியமான ஆவிக்குரிய கருத்துக்களை கொண்ட வேத வசனங்கள் இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவியின் முதற் பலன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சரீர மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புத்திர சுவிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வரப்போகிற மகிமையான உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற்றும் பொழுது இந்த நன்மைகளை, புத்திர சுவிகாரத்தினுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய பலமான முற்று இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி அவர் முற்றும் முழுதுமாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இந்த பூலோகத்தில் செயல்பட்டாரோ அதே மாதிரியே நாமும் பரிசுத்த ஆவியினால் முற்று முழுவதும் நிறைந்தவர்களாக இருப்போம். அவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறதும் மற்ற சாதாரண மனுஷர்கள் நிறைந்திருக்கிறதுக்கும் இடையில சரியான வித்தியாசம் உண்டு. ஆனால் கிறிஸ்து பூரணமான ஆவிக்குரிய நிறைவை பெற்றிருந்தார். அதே ஆவிக்குரிய நிறைவு நமக்கும் கிடைக்கும் என்பதில் நாம் உறுதியாக இருப்போமாக. அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு நாம் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஆவியின் முதற் பலனும் புத்திர சுவிகாரமும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு செல்வோம். அருமையானங்கள் பிதாவே மக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே மக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறீர் நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டு இன்றைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறியில் ஆசையில் பதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வாக்கியங்களை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன மாதிரி என்றால், கடைசி பிரசங்கத்தில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன்,
கொலோசியர் 2:14-15 பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லியிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் நாம் மேலால் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மறுபடியும் அதை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாக அறிந்து கொண்டு தொடருவோம். அப்போ கொலோசியர் 2:14-15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோல்வி அடைந்ததாக ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்களும் அநேகமான போதகர்களும் கிறிஸ்து சிலுவையில் தோல்வி அடைந்தார், கிறிஸ்து சிலுவையிலே அவமானப்பட்டார் என்று சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்து தோல்வி அடைந்தால் இவர்கள் என்னென்று கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறார்கள் என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு உரியது தான் நமக்கு கிடைக்கும். அப்போ கிறிஸ்து வெற்றி அடைந்திருக்கிறார் என்றதை நாம் விசுவாசித்தால் நாமும் வெற்றி அடையக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து தோல்வி அடைந்தார் என்றால் நாமும் நிச்சயமாக தோல்வி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி அல்ல, கிறிஸ்து பரிபூரண வெற்றியை ஈட்டியிருக்கிறார். அந்த வெற்றியை நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கொலோசியர் 2:14-15 குறிப்பாக துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஊற்றிந்து கொண்டு, அப்போ அந்த வெற்றி நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி, பிசாசுகள் எல்லாத்தையும் நிர்வாணமாக்கி துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஊற்றிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார், அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ முற்று முழுதுமாக பிசாசுகள் எல்லாவற்றையும் தோற்கடித்து அவைகளுக்கு மேலே காலை ஊண்டி காலுக்கு கீழே அவைகள் எல்லாவற்றையும் மிதித்து வெற்றி வாகை சூடினார் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அதே மாதிரி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் வெற்றி வாக சூடினார். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் வர முன்பு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் அவ்வளவு பரிபூரணமான வெற்றியை நாங்கள் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறது இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால் ரோமர் 3:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்போ அந்த நிலப்பாடு என்ன மாதிரி எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒரு வழியில் தோல்வி அடையக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. என்றால் மரண சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அடுத்தது பாவ சுபாவம் இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனபடியால் தளம்பல் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய விசுவாசம் பலமானதாக இருந்தாலும் நமக்கு ஏற்படும் தளம்பல நாம் தவறாக எடை போடலாம். இதனை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது நினைவு கூறுவோம். அது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் மோசேக்கு தரிசனமாகி, நீ பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை போக விடு என்று சொல்லு என கூறியிருந்தார். இப்போ மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் சென்று கர்த்தர் சொன்ன அதே மாதிரியே அவர்கள் சொல்லி இருந்தும் அவனோ நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அவன் தேவனை அற்பமாக மதித்து கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் என யாத்திரகாமம் 5:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் தெளிவாக சொல்கிறான், நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்லி. அது நல்ல விஷயம். அவன் சாத்தானை பிரதிபலிக்கிறான், அவன் கர்த்தரை அவன் அறியாதவனாயிருக்கிறான். ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் நான் கர்த்தரை அறிவேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள்.
அதாவது கர்த்தரை சரியான முறையில் அறிந்திருக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ விசுவாசத்தின் போது கர்த்தரை அறிகிறது தான் மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தும் தாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பார்வோன் என்ன சொல்கிறான்? நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்லி அவன் ஆனஸ்டாக சொல்லுகிறான். அப்போ இதில் பாருங்கள், மோசேயோ 7 தரம் பார்வோனிடத்தில் சென்று கர்த்தரின் கட்டளையை சமர்ப்பித்தான். இந்த சம்பவத்திலிருந்து அறியக்கூடியது என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் தேவனுக்கேற்றதாக இருந்தாலும் 1 கொரிந்தியர் 2:2 இருந்தாலும் சாத்தான் இலகுவாக அடிபணிய போவதில்லை என்பது இங்கு தெளிவாகிறது. என்றால் பார்வோன் சாத்தானை பிரதிபலிக்கிறான். அவன் அடிபணிய மாட்டேன், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விட மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்கிறத நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மோசேயினுடைய விசுவாசத்தையும் ஆரோனுடைய விசுவாசத்தையும் பார்வோன் சோதித்தது போல நம்முடைய விசுவாசத்தையும் சாத்தான் சோதிப்பான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தளம்பல் ஏற்படும் பொழுது, விசுவாசத்தில் தோல்வி ஏற்படும் பொழுது, அதாவது அது கட்டாயமாக ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதை அறிந்து தேவன் அதிலிருந்து தப்பி பிழைக்கிறதுக்கு என்ன வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பின்பற்றுவதன் மூலம் அந்த தளம்பல்ல இருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆரோனையும் மோசையையும் பார்வோன் சோதித்தது போல நம்முடைய விசுவாசம், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தையும் சாத்தான் சோதிப்பான் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிவீர்களாக. அப்போ மேலும் பார்வோன் இஸ்ரவேலியர்களை போக விடாமல், அப்போ அதோட மட்டும் அவன் விடையில்லை. என்ன மாதிரி என்று சொன்னால், மோசேயையும் ஆரோனையும் அவன் சோதித்தது மட்டுமல்ல, இன்னும் பிரச்சனைகளை அதிகமாக்கினான். இஸ்ரவேலியர்களுக்கு பிரச்சனையை அதிகமாக்கினான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் சரியான விசுவாசத்துக்கு வந்த உடனே பிரச்சனைகள் அதிகமாகும். அப்பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது கிறிஸ்தவர்கள் தங்கள் தளம்பல விசுவாசத்தில் தளம்பி, அவர் சிலுவையில் செய்தது அது எங்களுக்கு சரி வராது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் நான் இங்கு சொல்ல வருகிறேன். அப்போ பார்வோன் இஸ்ரவேலியர்களை போக விடாமல் அவர்களுடைய வேலை பழுவை பல மடங்காக்கினான். இப்போ முன்பு ஜனங்களுக்கு செங்கல் வேலைக்கு வைக்கோல் கொடுத்தான், இனி வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு தேவையான வைக்கோலை சேர்க்கட்டுக்கும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி விசுவாசத்தில் பலப்படும் பொழுது பல்வேறு விதமான துன்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வரும். ஏனென்று சொன்னால் சாத்தான் நிச்சயமாக சோதிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கு தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழியை பின்பற்ற வேணுமே தவிர எனக்கு சிலுவை சரி வராது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அது மட்டுமல்ல, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பலி என்ற ஒரு சொல் அவனுக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணினது. சிலுவையின் செய்தி என்ற ஒரு சொல் அவனுக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போ சிலுவையின் செய்திக்கு வராமல் வேறு செய்திகளை பின்பற்றுகிறதா ஒரு பிரச்சனையும் இராது. ஆனால் சிலுவையின் செய்திக்கு வந்தவுடனே பிரச்சனை பன்மடங்காகும். சோர்ந்து போகாதிருங்கள். அப்போ அது பரியன்ற சொன்ன உடனே பார்வோனுக்கு ஆவேசம் ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்கள் சோம்பலாயிருக்கிறபடியால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். யாத்திராகமம் 5:8. என இஸ்ரவேலியர்களை பார்வோன் கேலி பண்ணினான், சாத்தான் கேலி பண்ணினான். அப்போ சிலுவையின் செய்தி என்று சொல்லி அதை பின்பற்றும் பொழுது சாத்தான் கேலி பண்ணுவான். அந்த நேரத்தில் தளம்பல் ஏற்பட்டாலும் ஒரு காலமும் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி எனில் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 9:23, சாத்தான் தகாததை செய்யும்படி விசுவாசியே ஏவுவான். அதே நேரம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் விசுவாசியே ஏவ இயலாது. அவரோ விசுவாசியை பலப்படும்படிக்கு சாத்தானை அனுமதிக்கிறார். சாத்தானோ விசுவாசியை நிர்மூலமாக்க தன்னாலான சகலத்தையும் செய்கிறான். தேவன் அதற்கு இல்லையே முன்கூட்டியே நிர்ணயித்திருக்கிறார். அவர் ஒரு கால எல்லை மட்டுமே அதனை அனுமதிக்கிறார், நீடிய காலத்துக்கு அல்ல. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதே நேரம் சாத்தானுக்கு ஒரு எல்லையையும் தீர்மானித்திருக்கிறார். இதற்கு மேலே நீ போகக்கூடாது என்று கட்டளையை கொடுக்கிறார். அவன் மிகவும் அவதானமாக இருக்கிறான். என்னால் அந்த கட்டளை அவன் மீற முடியாது. அப்போ நீடிய காலத்துக்கு அந்த சோதனை தொடரும் என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியதே. பலமான விசுவாசம் பலமாக சோதிக்கப்படும் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வார்களாக. எவ்வளவாய் நாம் விசுவாசத்தில் பலப்படுகிறோமோ அவ்வளவாய் நாம் சோதிக்கப்படுவோம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இது பற்றி லூக்கா 12:48 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் உதாரணத்தை காட்டி ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அதே மாதிரி விசுவாசத்தில் எவ்வளவாய் நீ பலப்படுகிறியோ அவ்வளவாய் நீ சோதிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12:48 உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனபடியால் நாம் சோர்ந்து போகாமல் தடம் புரளாமல் தற்செயலாக விசுவாசத்தில் பின்வாங்கி இருந்தால் மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பை கோரி 1 யோவான் 1:9 மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பலப்பட வேண்டும். நிச்சயமாக வெற்றி நம்முடையது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் கடைசி வரையும் நிலைத்திருப்போமாயின் 1 தீமோத்தேயு 6:12 கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். 2 தீமோத்தேயு 4:7-8 இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல், அதன் அந்த விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் கடைசி வரை நிலைத்திருப்போமாயின் 1 தீமோத்தேயு 6:12 அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைத்திருப்போமாயின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். 2 தீமோத்தேயு 4:7-8 அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எகிப்தியர்கள், கவனமாக பாருங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், எகிப்தில் இருந்து இஸ்ரவேலியர்கள் எகிப்தை விட்டு பொன் வெள்ளியுடன் யாத்திரையை தொடங்கினது போல நாமும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்பது ஒவ்வொரு
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. அப்போ இஸ்ரவேலியர்கள் வெளிப்படும் போது எகிப்தியர்கள் பொன்னையும் வெள்ளியையும் அள்ளி அவர்கள்ட்ட கொடுத்தார்கள். அப்போ பொன்னோடும் வெள்ளியோடையும் இஸ்ரவேலியர்கள் யாத்திரையை தொடங்கினார்கள். அதே மாதிரி நாமும் இந்த பூலோகத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கிரீடத்தை ஒருவனும் பறிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்வானாக. ஆனால் தவிப்பு ஏற்படும், வேதனைகள் ஏற்படும். ஆனால் அந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது சகலத்தையும் நாம் அனுபவிப்போம். இறுதியில் புத்திர சுவீகாரத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ இஸ்ரவேலிய புத்திரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேலையின் நிமித்தம் சோர்வடைந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக தம்முடைய வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள். அப்போ நான் சொல்லுறது என்ன அது என்று சொன்னால், அதாவது விசுவாசத்தை பலமான விசுவாசம் வெளிப்படுத்தப்படும் பொழுது சாத்தான் அதிகமாய் சோதிப்பான். அவனுடைய சோதனை ஏற்படும் பொழுது நாம் என்ன மாதிரி என்று சொன்னால் சோர்வடையக்கூடாது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலியர்கள் அப்படி செய்தார்கள். பலியை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன உடனே அவன் வேலைப்பளவை அதிகமாக்கினான். அப்போ வேலைப்பளவை அதிகமாக்கின உடனே அவர்கள் சோர்வடைந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக தம்முடைய வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மோசேயையும் ஆரோனையும் பார்த்து, எங்களுடைய வாசனையே, அதாவது பார்வோனோட எங்களுக்கு இருந்த வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே என்று சொல்லி மோசேயையும் ஆரோனையும் இஸ்ரவேலிய புத்திரர்கள் சொன்னார்கள். சோர்வடைந்ததன் நிமித்தம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நாம் சொல்கிறது என்ன மாதிரி என்றால், அதே மாதிரி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ விசுவாசத்தை பேணுவதற்காக நாம் அப்படி செய்யாமலாம், அவர்கள் செய்த மாதிரி நாம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் விசுவாசத்தை பேணுவதற்காக சில வேளைகளில் உறவினர்களையும் நண்பர்களையும் சபையையும் பாஸ்டரையும் விட்டு விலக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்போ விசுவாசத்தை பலப்படுத்த சோதனையின் மூலம் விசுவாசத்தை பலப்படுத்தும் பொழுது நம்முடைய உறவினர்களோட தொடர்ந்து ஐக்கியம் வைக்க முடியாது. அவர்களுடைய வழிக்கும் என்னுடைய வழிக்கும் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறபடியால் அவர்களோடு ஐக்கியம் வைக்க முடியாது என்பதை ஒரு கிறிஸ்தவன் உணர்ந்து கொள்வான். அப்போ அந்த நேரத்தில் அவன் உறவினர்களை விட வேண்டி வரும், நண்பர்களை விட வேண்டி வரும், சபையை விட்டு விலக வேண்டி வரும், பாஸ்டரை விட்டு விலக வேண்டி வரும். ஏனென்றால் பாஸ்டர் முழுதுமாக பொய்யான உபதேசத்தை அவர் பிரசங்கிக்கிறபடியினால் அவருடைய பிரசங்கத்தை இனிமேல் நான் கேட்டுக்கொண்டு இருக்கலாது என்று சொல்லி சபையை விட்டு விலக வேண்டிய சாத்தியக்கூறும் நிச்சயமாக உண்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், விசுவாசத்தை பேணுவதற்காக சில வேதனைக்குரிய சம்பவங்களை, வேதனைக்குரிய தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி அது சம்பவிக்கும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேணும். விசுவாசம் பலப்பட நாம், அதாவது சில மனுஷர்கள் ஆரங்களுக்கு மிக முக்கியமாய் தெரிஞ்ச மனுஷர்களோ அந்த மனுஷர்களை விட்டு விலக வேண்டி வரும். ஏனென்றால் அவர்களோடு ஐக்கியம் வைக்க முடியாமல் இருக்கும். ஆனபடியால் அவர்களை விட்டு நாம் விலக வேண்டி ஏற்படலாம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அவ்வாறான செய்கைகள் எந்த காலமும் நமக்கு அனுகூலமாகவே முடியும் என்று சொல்லி மத்தேயு 10:28-30 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஏற்படுகிறதுன திகைப்படைய வேண்டியதில்லை, தவிப்பு அடைய வேண்டிய அவசரமில்லை, தத்தளிப்பு அடைய வேண்டிய அவசரமில்லை. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுக்கும் பொழுதும் சில வேளைகளிலே அந்த மாதிரியான மனசுக்கு விருப்பமில்லாத சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டி வரும். அப்போ எவ்வளவாய் விசுவாசம் பலப்படுகிறதோ அவ்வளவாய் சில தீர்மானங்கள் நாம் எடுக்க வேண்டி வரும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஏனெனில் சிலுவையின் செய்தி கிறிஸ்துவுக்கு எதிரான சகலதையும் வெளிப்படுத்தி மாம்சத்தையும் சுயத்தையும் பொய்யான உபதேசங்களையும் உடனடியாகவே அம்பலப்படுத்துவதனால் மறுபிறப்பு பெறாத இருதயத்தில் அது பகைமையை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ சிலுவையின் செய்தியை நாம் கேட்கும் பொழுது எவ்வளவாய் சிலுவையின் செய்தியை நாம் கேட்கிறோமோ மாம்சம் வெளிப்படுத்தப்படும், சுயம் வெளிப்படுத்தப்படும், பொய்யான உபதேசங்கள் வெளிப்படுத்தப்படும், பொய்யான போதகர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள். யார் பொய்யான உபதேசத்தை பிரசங்கிக்கிறதுன்றதை அடையாளம் காண முடியும். அப்போ இதுகள் நம்ம அது என்று சொன்னால் இதன் நிமித்தம் சில நடவடிக்கைகளை ஒரு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவன் எடுக்கும் பொழுது அநேகமான ஜனங்களுக்கு, மறுபிறப்பு பெறாத ஜனங்களுக்கு அது இடறலாக இருக்கும். அதுதான் சிலுவையை பற்றிய இடறல் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையை பற்றிய இடறல் என்னென்று சொன்னால் கிறிஸ்தவன் அப்போ சிலுவையை பற்றிய செய்தியை பின்பற்றி கொண்டு போகும் பொழுது அவன் சில தீர்மானங்களை எடுப்பான். ஆனால் மறுபிறப்பு பெறாத கிறிஸ்தவர்கள் அதை ரசிக்க மாட்டார்கள், அது அவர்களுக்கு இடறலை ஏற்படுத்தும். ஆனால் நாமோ நமக்கு தேவனால் கிரீடமாக தந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் தேவனால் கிடைக்கப் போகும் பகுமதி ஈடு இணை அற்றதென்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:23 நமக்கு உறுதிப்படுத்துவது யாதெனில் சாத்தானின் சோதனை முழுவதுமாக நம்ம விட்டு அகற்றப்பட்டு ஒரு நொடி பொழுதில் நாம் கிறிஸ்துவுடன் மகிமையான சரீரத்தோடு இருப்போம். அந்த காலம் இதோ கூப்பிடுதுலையில் இருக்கிறது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். கூப்பிடுதுலையில் இருக்கிறது. புத்திர சுவிகாரம் நிறைவேறப் போகிற காலமாகிவிட்டது. அதாவது பரிசுத்த ஆவியினுடைய ஃபுல் பவரை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வரப்போகிறோம். அப்போ இது எல்லாம் இப்பொழுது தேவனுடைய தயவுள்ள சித்தம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. அது கூப்பிடு தொலைவில் இருக்கிறது என்றால் அத்தியிலேயே பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலை பார்க்கும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று. வசந்த காலம் சமீபமாயிற்று. கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும் காலம் சமீபமாகிவிட்டது. கிறிஸ்து வாசற்படியில் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த காலம் இப்பொழுது வந்து விட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.